சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் கார்டு இருக்கா? 1 மாதம் தான் டைம். உடனே இந்த வேலையை முடிங்க. அத சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் மார்ச் 31ஆம் தேதிக்குள் இந்த அப்டேட்டை முடிக்க வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ஏழை எளிய மக்களுக்காக பல திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. மத்திய, மாநில அரசுகள் பெண்கள், விவசாயிகள் மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு இலவசமாகவும் மானிய விலையிலும் ரேஷன் வழங்குகிறது. இதற்காக ரேஷன் கார்டுகளை அரசு வழங்குகிறது. தற்போது இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் ரேஷன் கார்டுகளை பயன்படுத்தி வருகின்றன. இதுபோன்ற சூழ்நிலையில் மக்கள் தங்கள் ரேஷன் கார்டை ஆதாருடன் இணைக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் உங்களுக்கு சிக்கல் ஏற்படலாம். ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டை இணைப்பதை அரசாங்கம் கட்டாயமாக்கியுள்ளது. அதன் கடைசி தேதி மார்ச் 31 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநில அரசு முக கேஒய்சி சரிபார்ப்பு வசதியையும் தொடங்கியுள்ளது. இதன் மூலம் மக்கள் தங்கள் ஆதார் கார்டை ரேஷன் கார்டுடன் எளிதாக இணைக்க முடியும். மார்ச் 31ஆம் தேதிக்குள் ரேஷன் கார்டு உறுப்பினரின் ஆதார் பதிவு செய்யப்படாவிட்டால் ஏப்ரல் 1 முதல் அவருக்கு ரேஷன் கார்டுக்கான பலன் கிடையாது. எனவே அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களும் இந்த செயல்முறையை சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும். அதை செய்ய அருகில் உள்ள ரேஷன் டீலரிடம் செல்லவும். ஆதார் அட்டை மற்றும் ரேஷன் கார்டு ஆகியவற்றை உங்களுடன் எடுத்து செல்ல வேண்டும். பயோமெட்ரிக் அல்லது முக கேஒய்சி சரிபார்ப்பு வசதியின் மூலம் சரிபார்க்கவும். சரிபார்ப்புக்கு பிறகு ஆதார் இணைக்கும் செயல்முறை முடிவடையும். அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களும் மார்ச் 31ஆம் தேதிக்குள் ஆதார் கார்டுடன் இணைப்பதை உறுதி செய்யுமாறு பீகார் மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதற்காக இலக்கு வைக்கப்பட்ட பொது விநியோக அமைப்பு டிபிடிஎஸ் டீலரின் எந்த கடைக்கும் சென்று ஆதார் இணைப்பை இலவசமாக மேற்கொள்ளலாம். அரசு அறிக்கையின்படி நாடு முழுவதும் 80 கோடிக்கும் அதிகமானோர் இலவச ரேஷன் திட்டத்தை பயன்படுத்தி வருகின்றனர். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு பிபிஎல் கோதுமை மற்றும் அரிசி இலவசமாக வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள் ஆதாரை கட்டாயம் இணைக்க வேண்டும். இல்லாவிட்டால் பிரச்சினை ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பலரின் வங்கி கணக்கில் வழங்கப்படும் ரூபாய் 3000 யாருக்கெல்லாம் கிடைக்கும்? அது தான் பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது தமிழ்நாட்டில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான மார்ச் மாத தொகை விரைவில் ரிலீஸ் செய்யப்பட உள்ளன. அடுத்த சில நாட்களில் அடுத்தடுத்து மார்ச் மாத தொகை ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பின்வரும் 3 முக்கிய திட்டங்கள் மூலம் மாதம் ரூபாய் 3000 உங்க வங்கி கணக்கில் பெறுவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஒவ்வொரு மாதமும் முதல் 2 வாரங்களிலும் இந்த தொகை ரிலீஸ் செய்யப்படும். இந்த மாதத்துக்கான தொகை அடுத்தடுத்த நாட்களில் ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. அந்த திட்டங்கள் என்னென்ன என்று இங்கே பார்க்கலாம். முதல் திட்டம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் அமலில் உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டு உள்ளது. இதன் அடுத்த தவணை இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது. இரண்டாம் திட்டம், அரசு பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகள்
ஆண் குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு வீடு தேடி மேலும் ரூபாய் 2000 மொத்தமாக வரும். புதுமை பெண் திட்டம், புதிதாக தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவை மூலம் இந்த பணம் வழங்கப்படும். புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ்நாட்டில் கடந்த மாதம் தொடங்கப்பட்டது. இதற்கான 2ஆம் தவணை இந்த வாரம் வழங்கப்படும். கடந்த வருடம் தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண உதவித்தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த திட்டத்தை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று மாற்றுவதாக அறிவித்தார். அதன்படி அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. யாருக்கு வழங்கப்படுகிறது? அதாவது அவர்கள் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை இந்த தொகை வழங்கப்படும். மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியது இல்லை. நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும். புதுமை பெண் திட்டம் என்று இந்த திட்டத்திற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் தொடக்க விழாதான் கடந்த வருடம் நடந்து 1 வருடமாக பணம் கொடுக்கப்படுகிறது. 3ஆம் திட்டம், தமிழ்நாட்டில் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவு செய்யப்பட்டு விட்டது. அதன்படி பின்வரும் மக்களுக்கு இந்த திட்டம் விரிவு செய்யப்பட்டு விட்டது. முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படுகிறது. முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படுகிறது. புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு பணம் வழங்கப்படுகிறது. புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட்டு உள்ளனர். மொத்தம் 2.5 லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது. இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக 2.30 லட்சம் பேர் இணைக்கப்பட்டு உள்ளனர். இவர்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பணம் வழங்கப்படும். 15ஆம் தேதி விடுமுறை நாள் என்பதால் பணம் வழங்கப்படாது. மொத்தமாக 3000 ரூபாய் இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கும். உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு வேறு என்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோஸ் போடுறோம். மறக்காமல் இங்கே லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.